மத்திய துணை ராணுவ படையான சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் 1124 கான்ஸ்டபுள் வேக்கன்சிக்கான ஆன்லைன் லிங்க் இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இதற்கான கடைசி தேதி அப்படிங்கிறது நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்கு 4/3 ஸோ மார்ச் 3 வரைக்கும் டைம் இருக்குது. பேசிக்காக 10th குவாலிஃபிகேஷன்ஸ்லேருந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இந்த வேக்கன்சி அப்படிங்கிறது ஒரு அதிகமான வேக்கன்சிக்கு தான். பட் இதில் காம்படிஷன் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஒருவேளை இந்த வருஷம் இவ்வளோ வேக்கன்சியுமே ஃபில் ஆகலை அப்படின்னா அடுத்த வருஷமும் இந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த வருஷம் க்ரைட்டீரியா மீட் ஆகலைன்னா கூட இதே குவாலிஃபிகேஷன் தான் நெக்ஸ்ட் இயரும் கேட்க போகிறாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக குவாலிஃபிகேஷனை ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த வருஷம் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த சிஎஸ்எஃப் அனௌன்ஸ் பண்ணிக்கிற இந்த கான்ஸ்டபிள் வேகன்சிக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியே வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு எனக்காக ஒரு லைக் பண்ணிட்டு ஃபுல்லாகவே பாருங்கள். இதுதான் சிஐஎஸ்எஃபோட அஃபீஷியலுக்கான வெப்பேஜ். இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் இன்ஸ்டால் ஆக்டிவாக இருக்கீங்க, நானும் கொஞ்சம் இன்ஸ்டால் ஆக்டிவ் ஆகியிருக்கேன். இன்ஸ்டாக்கான லிங்க்குமே இருக்கும், என்னை மறக்காமல் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் டெலிகிராமில் லிங்க்கில் வரும்போது அப்டேட் பண்ணுவோம், அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராம் இல்லைன்னா வாட்ஸ்அப்கான லிங்க்குமே இருக்கும், அதிலே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நோட்டிஃபிகேஷன் ஃபார் ரெக்யூர்மெண்ட் கான்ஸ்டபிள் டிரைவர் அண்ட் டிசிபிஓ இன் சிஐஎஸ்எஃப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதுசாக வந்து இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் காப்பி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்களும் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் ஃபர்தராக ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஆல்ரெடியே சிஐஎஸ்எஃப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்குதுன்னா லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஓப்பனிங் அப்படிங்கிற பேஜில் அட்மிட் கார்டு சிடி ஃபயர் அப்புறம் சிடி டிரைவர் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த சிடி டிரைவரை கிளிக் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட புதுசாக நீங்கள் இப்போ தான் அப்ளை பண்ண வரீங்க, சிஐஎஸ்எஃப்பில் என்கிட்ட எந்த ரெஜிஸ்ட்ரேஷனுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பேசிக்காக உங்களோட நேம் என்ன, அந்த நேமை வெரிஃபை பண்ணுற மாதிரி, அப்புறம் நீங்கள் இது வரைக்கும் நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ்னு கொடுங்க. இல்லை நான் பேரெல்லாம் மாற்றினது இல்லை அப்படின்னா நோ அப்படிங்கிறது கொடுத்துட்டு உங்களோட ஃபாதர்ஸ் நேம், அதாவது 10th மார்க் ஷீட் படி எல்லாமே மெட்ரிகுலேஷன் ஆர் செகண்டரி எக்ஸாம் சர்டிஃபிகேட் பிரகாரம் என்ன இருக்கோ அப்போ தான் நீங்கள் தரணும். இந்த மிஸ்டர் ஸ்ரீ அப்படிங்கிறலாம் கிடையாது. என்ன பேர் இருக்கோ அதுபடியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃபாதர்ஸ் நேம்லாம் கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணி அப்புறம் ஃபர்தராக பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. முடிச்சதுக்கப்புறமா இந்த சிடி டிரைவர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட பாஸ்வேர்டு, இந்த கேப்ஷாவை கொடுத்துட்டீங்க டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ணும்போது என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேட்பாங்கன்னா ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் என்ன சைஸில் இருக்கணும், இந்த டிரைவருக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இது நோட்டிஃபிகேஷன் காப்பி. இதுக்கான அப்ளை டேட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 3/2 ஆரம்பித்து 4/3 வரைக்கும் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வேக்கன்சிக்கு வந்து மேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஏன்னா ஃபீமேல் அப்ளை பண்ண முடியாது. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் பொறுத்தவரையில் டிரைவர் ஃபார் ஃபயர் சர்வீஸில் கேட்டுருக்காங்க. ஸோ ஃபயர் சர்வீஸ் பொறுத்தவரை கொஞ்சம் ஹெவியாக வெயிட் லிஃப்ட் பண்ணுற ஒர்க் மாதிரி தான் இருக்கும். அந்த ஜாபுக்கு பெருசாக ஃபீமேலால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் தான் மேல் மட்டும் கேட்டுருக்காங்க. இதில் கான்ஸ்டபிள் டிரைவர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி இருக்குது. கான்ஸ்டபிள்ஸில் டிரைவர் கம் பம்ப் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு வேகன்சியும் இருக்குது. ரெண்டுத்துக்குமே ஒரே பே ஸ்கேல் தான். 21,700 69,100 வரைக்கும் பே ஸ்கேல் இருக்குது. ஆரம்பிக்கும் போது லெவல் 3 ஆரம்பிக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தரக்கூடிய அனைத்து விதமான அலோவன்ஸ் அப்படிங்கிறது உண்டு. ஸோ இதில் என்பிஎஸ் சிஸ்டம் வந்து டிஃபைன்டு கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் சிஸ்டம் தான் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துருவோம். இப்போ அப்ளிகேஷன் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் இருக்கும். ஸோ ரன்னிங், ஜம்பிங், டெட் வெயிட் கேரிங், ஏன்னா ஃபயர் சர்வீஸ் அப்படின்னாலே டெட் வெயிட் தூக்கி நடக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அப்புறம் மார்க் ஷீட்டுக்கான ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கும். ட்ரேட் டெஸ்ட்டு கேட்குறது டிரைவர் வேகன்சினால டிரைவிங் ஓட்ட தெரியுமா, லாரி ஓட்ட தெரியுமா, கார் ஓட்ட தெரியுமா, உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோமொபைல் பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் இருக்குதா அப்படிங்கிற ஒரு ட்ரேட் டெஸ்ட் வைப்பாங்க. இதை முடிச்சதுக்கப்புறமா ஒரு சின்னதாக ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அப்புறம் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். இதுதான் இந்த டிரைவருக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டும் ட்ரைனிங் பண்ணணும், ஸ்டாண்டர்டையும் ரெடி பண்ணி வைக்கணும், அதுக்கான ட்ரேட் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், ரிட்டன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக இருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக செலக்ட் ஆவீங்க. ஓகே,
இப்போ ஏன் இந்த வேக்கன்சி வந்து ரொம்ப முக்கியமான வேக்கன்சி அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா டிரைவர் வேக்கன்சி அப்படிங்கும்போது இங்கே எத்தனை பேர் டிரைவிங் தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியாது. டிரைவர் தெரிஞ்சவங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சிக்கு பெருசாக ஃபில் ஆகாது. ஸோ அடுத்த வருஷமும் வரும் அப்படின்னு சொல்கிறேன். நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். இங்கே எத்தனை பேர்ட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும், ப்ராப்பராக டிரைவிங் பண்ண தெரியும். அப்படி டிரைவிங் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு 10th குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் டிரைவிங் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட்டு இதெல்லாம் மீட் ஆகுமா அப்படின்னு தெரியாது. முக்கியமாக ஏஜ் கிரைட்டீரியாவில் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ தட் சவுத்தில் யாராச்சும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை உங்களுக்கு தான் கிரைட்டீரியா இல்லைன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் டிரைவிங் தெரிஞ்ச ஃப்ரெண்டாக இருந்தாலுமே இந்த ஜாபை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் வரும்போது நம்ம சதர்ன் ரீஜனில் ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு மீட் ஆகலைனா கூட வேறு யாருக்காச்சும் மீட் ஆகும். ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் ஆல்சோ பண்ணுங்கள். இப்போ டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா 845 வேகன்சி இருக்குது. பிரேக்கப் வந்து அன்ரிசர்வ்ட்லேயும் எஸ்சி கம்யூனிட்டி, எஸ்டி கம்யூனிட்டி, ஓபிசி கம்யூனிட்டி, இடபிள்யூஎஸ் கம்யூனிட்டிலாம் பிரேக்கப் கொடுத்துருப்பாங்க. ஒரு வேளை நீங்கள் இப்போ எம்பிசி, பிசி, டிஎன்சி இருந்தீங்க அப்படின்னா ஓபிசி நான் க்ரீமி லேயர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் இருக்கும். நீங்கள் இ-சேவை மையத்தில் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிட்டு ஓபிசிக்கு அப்ளை பண்ணால் தான் ஓபிசி கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் கிடைக்கும். அதே மாதிரி டிரைவர் கம் பம்ப் ஆப்ரேட்டர் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஓபிசிக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க, அன்ரிசர்வ்டுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 1124 வேகன்சி இருக்குது இந்த இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்க இந்த கான்ஸ்டபிளுக்கு. ஓகே, இப்போ ஏஜ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா 21லேருந்து 27 ஏஜ் அப்படிங்கிறது இருக்கணும். இல்லை எனக்கு 28, 29 ஆகிடுச்சு ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபார் ஷெடியூல்டு கேஸ்ட், ஷெடியூல்டு ட்ரைப்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது உண்டு. அதாவது இந்த 27 + 5 ஸோ 32 வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒருவேளை ஓபிசி, ஸோ பிசி, எம்பிசி இருந்தீங்கன்னா +3 இயர்ஸ் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது உண்டு. ஸோ நீங்கள் 27 அப்படிங்கிறத நீங்கள் 30 வயசு வரைக்கும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். நான் சொன்ன இன்ஃபோவை 5.1.4ல் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 5 இயர்ஸ் ஃபார் எஸ்சி, எஸ்டி, 3 இயர்ஸ் ஃபார் ஓபிசி ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூடு ஃப்ரம் டைம் டு டைம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். பேசிக்காக இந்த ஜாபுக்கு நீங்கள் 10th அப்படிங்கிறது பாஸ் பண்ணிக்கணும். ஸோ ஹாவ் பாஸ்ட் மெட்ரிகுலேஷன் 10வது பாஸ் பண்ணிக்கணும். இல்லை அதற்கு இணையான குவாலிஃபிகேஷன் 10th மேலே இருந்தாலுமே ஓகே தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் இல்லை டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். லைட் மோட்டார் வெஹிக்கிளுமே இருக்கணும். மோட்டார் சைக்கிள் வித் கியர் இருக்கணும். ஸோ உங்களுக்கு 2 வீலரும் ஓட்ட தெரியணும், 4 வீலரும் ஓட்ட தெரியணும், ஹெவி மோட்டார் வெஹிக்கிளும் உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988 காமிச்சிருப்பாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஒன்றும் இல்லை, நீங்கள் ப்ராப்பராக ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கணும். இந்த ஏஜுக்குள்ளார இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நீங்கள் ப்ராப்பராக எடுத்துருக்கணும். உங்கள் மேலே எதுவுமே சிவிலியனுக்கான கேசஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட் தான் இல்லை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே ரூல்ஸ் பிரகாரம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அண்ட் 5.4ல் பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டிரைவிங் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் இல்லைன்னா லைட் மோட்டார் வெஹிக்கிள் அட்லீஸ்ட் உங்களுக்கு 3 வருஷமாச்சு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அதாவது நீங்கள் இப்போ அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா 3 இயர்ஸாக நீங்கள் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள்னு கிடையாது, லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருந்தால் கூட ஓகே தான். நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. அடுத்ததாக இப்போ இதுக்கு என்ன ஹைட்டு வெயிட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தோன்னா ஜென்ரல், இடபிள்யூஎஸ், எஸ்சி, ஓபிசிக்கு ஹைட்டு 167, செஸ்ட் 80, எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 85க்குள்ளார கண்டிப்பாக இருக்கணும். ஒரு வேளை நீங்கள் எஸ்டி கேட்டகரினா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகும். 160 ஹைட்டும் 76 வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் நார்மலும், எக்ஸ்பாண்ட் ஆகும்போது 81 அப்படிங்கிறது இருக்கணும். இந்த ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருந்தால் ஓகே. ஸோ ப்ரொபோர்ஷனல் டு ஹைட் வந்து இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பிரகாரம் வெயிட் இருந்தால் ஓகே. அட் த டைமாக நீங்கள் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் பண்ணும்போது அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாக் நைஸ், ஃப்ளாட் ஃபுட்டு, வேரிகோஸ் வெயின், ஸ்குவின்டின் ஐஸ் இது மாதிரியான பிரச்சனைகள் உங்கள் உடம்புல இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு குட் மென்டலும் பாடியிலே ஹெல்த்தும் நல்லா இருந்தால் தான் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தான் அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குதுன்னா அப்ளை பண்ண வேண்டாம். அப்புறம் கண்ணாடி போட்டவங்க இதில் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ டிரைவிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கண்ணுக்கு தான் முக்கியமான ஒரு பாயிண்ட். இதில் தெளிவாக சொல்லிட்டாங்க, விஷுவல் கரெக்ஷன் ஆஃப் எனி கைண்டு இஸ் நாட் பர்மிட்டட் ஈவன் பை கிளாஸஸ். கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணாதீங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்லிட்டாங்க. நேர் விசனுக்கு N6 இருக்கணும், டிஸ்டன்ஸ் விசனுக்கு 6/6ம் 6/6ம் இருக்கணும். கலர் பிளைண்ட்னஸாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா கண்ணாடி போட்டவங்களே அப்ளை பண்ண முடியாதுன்னா கலர் பிளைண்ட்னஸும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. டேட்டோ வந்து தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது, இன்னர் ஃபோராமில் இருந்தால் மட்டும் ஓகே. பட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுவுமே உங்களோட கையில் 1/4 பங்கு தான் இருக்கணும், ரொம்ப பெருசால் இருக்கவும் கூடாது அப்படிங்கிற பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு டிஃபென்ஸ்லாம் ட்ரை பண்ணுறீங்க இல்லை சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா
டேட்டோ இல்லாத மாதிரியே பார்த்துங்க. அது இருந்தால் நமக்கு ப்ராப்ளம் தெரிஞ்சுமே நம்ம டேட்டோ பண்ணோம் அப்படின்னா அது ஃபர்தராக எல்லாத்துக்குமே ப்ராப்ளமாக தான் இருக்கும். எல்லா வேகன்சி அப்ளை பண்ணும்போதே கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு பார்த்துட்டோம். சதர்ன் ரீஜனுக்கான சென்டர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா சென்னையில் தான் சென்டர்ஸ் நமக்கு இருக்குது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாமே வந்து சதர்னில் சென்னைக்குள்ளே தான் வருவீங்க. ஃபோட்டோ லெட் கம் டு ஃபோட்டோ. ஸோ ஃபோட்டோ ரீசெண்டாக 3 மந்த்குள்ளார எடுத்த ஒரு ஃபோட்டோவாக இருக்கணும். அந்த ஃபோட்டோவை ப்ராப்பராக நீங்கள் எடுத்துகிட்டு இங்கே ஃபோட்டோ எடுத்த டேட்டு, அதாவது டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுலேருந்து 3 மந்த்க்குள்ளார எடுத்த ஒரு ஃபோட்டோவாக இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃபோட்டோவில் டேட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் டிஓபி அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிவிட்டு எந்த டேட்டில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட் கண்டிப்பாக உங்களோட ஃபோட்டோவில் இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்லிட்டாங்க. டியூலி பிரிண்டர் த டேட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் என்னைக்கு எடுத்தீங்க அப்படிங்கிறத ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கேப் போட்டு கண்ணாடி போட்டுலாம் எடுக்கக்கூடாது. ப்ராப்பராக ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற ஃபோட்டோ தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஜேபிஇஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். 10லேருந்து 20 கேபிக்குள்ளார உங்களோட சிக்னேச்சர் இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்லிட்டாங்க. ஃபோட்டோ வந்து 20லேருந்து 50 கேபிக்குள்ளார இருக்கிற ஃபோட்டோ தான் நீங்கள் எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களோட 10th மார்க் ஷீட்டு, எஜுகேஷன் மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மெட்டில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நாட் மோர் தென் 1 MBக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது 2 ப்ரிஃபரன்ஸும் தரலாம். ஒன்று டிரைவருக்கும் கொடுத்துட்டு அப்புறம் பம்ப் ஆப்ரேட்டர் தரலாம். இல்லை பம்ப் ஆப்ரேட்டர் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து டிரைவருக்கும் தரலாம். 2 வேகன்சி நீங்கள் அப்ளை பண்ணும்போதே தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபீஸ் வந்து உண்டு. ஒரு ₹100 சார்ஜ் பண்ணுறாங்க ஃபார் அண்டர்சர்வ்டு இடபிள்யூஎஸ், ஓபிசி எல்லாருக்குமே. அப்புறம் எஸ்சி, எஸ்டி, இஎஸ்எம் யாருக்குமே ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டு ப்ராசஸில் ஹைட் பார் டெஸ்ட்டும் இருக்கும். அவங்க ஹைட் பார் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹைட் பாரில் உங்களோட ஹைட் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அது கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஹைட் பாரில் குவாலிஃபை ஆக மாட்டீங்க. ஸோ இந்த ஹைட் பார் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் எஃபிஷியன்ட் டெஸ்ட் இருக்கும். இதில் 800 மீட்டர் ரன்னிங் பண்ணணும். 3 நிமிஷம் 15 செகண்டில் நீங்கள் ஓடி முடிக்கணும். லாங் ஜம்ப் வந்து 11 ஃபீட்டு 11 அடி 3 சான்ஸில் நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணணும். ஹை ஜம்ப் வந்து 3 ஃபீட் 3 அடி 6 இன்ச்சு 3 சான்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் பிஇடிக்கான குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்கள் இதில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா திரும்பிலாம் அப்பீல் பண்ண முடியாது. இது வந்து குவாலிஃபைங் நேச்சர்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஆல்சோ பார்ப்பாங்க. அப்புறம் டாக்குமெண்டேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் தரீங்கன்னா 10th பர்த் சர்டிஃபிகேட்டு, லைசன்ஸு, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொடுப்பீங்க இல்லையா, அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். ட்ரேட் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா லைட் வெஹிக்கிள் ஃபஸ்ட்டு கார் ஓட்ட சொல்லுவாங்க. அப்புறம் பெரிய ஹெவி வெஹிக்கிள் ஸோ லாரி ஓட்ட சொல்லுவாங்க. அப்புறம் மோட்டார் மெக்கானிக்ஸில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுவாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 130 மார்க்கு. அதுக்கான குவாலிஃபைங் மார்க்ஸையும் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்கும். OMR CBT எக்ஸாம் இருக்கும். இந்த எக்ஸாமில் பேசிக்காக நாலேஜ் எக்ஸாம், அப்புறம் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ், ஆப்டி, ability to observe and ரீசனிங். ஸோ ரீசனிங் கேட்டிருக்காங்க. அப்புறம் பேசிக் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் 100 மார்க்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கு நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது. 120 மினிட்ஸ் 2 மணி நேரம் எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்கும். இதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். அப்புறம் எல்லா குவாலிஃபிகேஷன் நீங்கள் மீட் ஆகிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த CASFல கான்ஸ்டபிள் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அண்ட் டிரைவர் வேகன்சியில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இப்போ CAF கேட்டுக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன். இதில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ஆல்சோ இதிலே தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஓகே, இதை பற்றின ஃபர்தர் டவுட்ஸ் கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து தெரியப்படுத்துங்க. டிரைவிங் வேகன்சி தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு ஒரு முக்கியமான ஜாப் இன்ஃபோவில் பார்க்கலாம். அன்டில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.